இன்கேஸ் உங்களுடைய காரில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜம்ப் பண்ணி உங்களுடைய பேட்டரியை ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். வேற ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி இந்த விட சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஏன் சார்ஜ் இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய டர்மல்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேட்டரி டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. அதே போல் டஸ்ட் எதுவும் அந்த ஒரு இது மாதிரி ஒயிட் ஃபார்ம் ஆகி வரும். அதை ஃபுல்லாக அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேட்டரி வந்து எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பேட்டரி வந்துட்டு சீக்கிரம் வந்து டவுன் ஆகி ஒரு அன்யூஸ்டாக போகும். நீங்கள் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேட்டரி சீக்கிரம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து நீங்கள் வேறு பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த பேட்டரி வந்துட்டு இப்போ தான் ஒரு ஒன் இயர் பேட்டரி தான் இது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். என்ன எதனால இது வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய காரில் இருக்குது, நீங்கள் 1 இயர் ஆன பேட்டரியாக இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரியை. இந்த காரோடைய பேட்டரி டெர்மினல் வந்து லூஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கனால அந்த பேட்டரி வந்து டவுன் ஆகுது. இது எதனால் டவுன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து செல்ஃப் போடும்போது இதுலேருந்து லைன்லாம் போகுது, திரும்ப வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு வந்துட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுறது சார்ஜ் பண்ணி வேலை செய்ய வைக்கிறேன். வேலை செஞ்சு வச்சுட்டு எப்படி இது சார்ஜ் ஆச்சு அப்படின்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதான் ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரிலேருந்து இன்னொரு பேட்டரி கரண்ட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு 3 விஷயம் வந்து ப்ராப்பராக கவனிக்கலைன்னா உங்களுடைய கார் ஒரு மோசமான கண்டிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ்ஸும் கரெக்டாக சேமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கரெக்டு, மைனஸும் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இதை டெர்மினலை வந்து 4 டெர்மினலையும் கரெக்டாக லாக் பண்ணணும். லாக் மீன்ஸ் கரெக்டாக டைட் பண்ணணும். புரியுதுங்களா? 4மே டைட்டாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய இதில் வந்து ஸ்பார்க் வாய்ப்பு இருக்குது. அதனால் டைட்டாக இருக்கணும். 4மே டைட்டாக இருந்தால் வந்து கரெக்டாக வேலை செய்யும். நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ளஸ் வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த லைன் வந்துட்டு பாடியில் டச் ஆகிடக்கூடாது. ஆச்சுன்னா உங்களுடைய ஃபியூஸ் எதுலையாவது ஒரு ஃபியூஸ் போயிடும். அதனால் இது வந்து நீங்கள் கரெக்டாக கவனிச்சு மாட்டணும். இதை மட்டும் ப்ளஸ்ஸை மட்டும். மைனஸ் பற்றி பிரச்சனை கிடையாது, எங்கேனாலும் படலாம், பிரச்சனை ஆகாது. இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மாட்டணும். அதுதான் முக்கியமானது. 3வது பாயிண்ட். இது 3மே கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் மாட்டுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்ட் கேட்குதுல உங்களுக்கு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ப்ராப்பராக நம்ம அந்த 2யும் ரிமூவ் பண்ணணும். பேட்டரியை ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு அந்த டெர்மினல் இருக்குது பாருங்கள், வண்டியில் வர டெர்மினல், வண்டியில் உள்ள பேட்டரியோட டெர்மினல் வந்து 2யும் டைட் பண்ணணும். டைட் பண்ணோன்னா சார்ஜ் ஆகிடும். நான் வந்து டைட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு ஒரு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் பாருங்கள். அதிலே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதையும் இதை ரிமூவ் பண்ணிடலாம். புரிஞ்சிருச்சு இது. அதே போலவே ரிமூவ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை இது வந்துட்டு எங்கேனாலும் படலாம், தப்பே கிடையாது. இது மட்டும் தான் இதுலேயும் படக்கூடாது. இது பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃபியூஸ் போயிடும். வண்டியில் உள்ள ஃபியூஸ் வந்து இதில் மெயின் ஃபியூஸ் ஏதாவது ஒன்று ரிலே இல்லை ஃபியூஸ் ஏதாவது ஒன்று அடி ஆகிடும். அதனால் இதை நீங்கள் மாட்டும் போதோ இதை நீங்கள் கழட்டும் போதோ ரொம்ப சேஃபாக கழட்டுங்க. பாடியில் எங்கேயும் பற்றவே கூடாது. இது உங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது. இந்த டெர்மினல் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதும் சரி, இது பண்ணுறதும் சரி. இதில் இருக்கிறது வந்து படலாம், தப்பு கிடையாது. இதில் உள்ளது படவே கூடாது. டெர்மினல் டைட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். இதையும் டைட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hourக்கு இதேமாதிரி ஐடியல்லே ஓட விடுங்க. ஏசி எதுவும் போட்டுற வேணாம். நார்மலாக ஐடியல் எப்படி ஓடுதோ அது மாதிரி ஓடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகிடும். இல்லை நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே சார்ஜ் ஆகிடும். நார்மலாக ஓட விட்டிங்கன்னா நார்மலாகவே சார்ஜ் ஆகிடும். ஏசி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் ஏதாவது பண்ணாமல் இருக்காமல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தாலே தெரியும், நம்ம கழட்டி வச்சுருக்கோம். இப்போ 2மெயினையும் கழட்டி வச்சுருக்கோம். இதுலேருந்து எப்படி வந்து பல்ப் எரிய போகுதுன்னு பாருங்கள். பெரிய லைனாக போட்டால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு தான் நான் சின்ன லைனாக போட்டிருக்கேன். பல்ப் லைன் வந்துட்டு வேறு எங்கேயுமே வந்து வரல, இதில் மட்டும்தான் வருது. விட்டு எரியுதுன்னு நினைக்காதீங்க, கரெக்டாக தான் எரியுது. அதாவது இந்த ஆட்டுறனால உங்களுக்கு அப்படி தெரியுதுங்களா? பல்புக்கு வேறு எங்கேருந்து லைன்லாம் வரவே கிடையாது, இதுலேருந்து தான் லைன் போகுது. இது எப்படி எரியுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கார் இன்ஜினில் அதாவது இந்த சைடு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு இதுலேருந்து தான் உங்களுடைய பேட்டரிக்கு வந்து லைன் போகும். ஆனால் காமிச்சேனில் உங்களுக்கு ஒரு லைட் எரிஞ்சுது, பேட்டரியில் கனெக்டே பண்ணாமல் லைட் எரிஞ்சு பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸில் வச்சோட்டியும் அது எரிஞ்சது காரணம் வந்து இதுதான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஜின் ஓடுறதுலேருந்து இது கரண்ட் எடுத்து உங்களுடைய பேட்டரிக்கு வந்து டவுன் ஆகாமல் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது அந்த ஆல்டர்னேட் வந்துட்டு. அது போக இதில் என்ன வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த பக்கம் வந்து ஏசி கம்ப்ரஸர் இருக்கும். ஏசி கம்ப்ரஸர் இந்த பெல்ட் வழியாக தான் சுத்த வைக்கும். அதை நான் வேறு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஸோ அதனால தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆன காரணம் என்ன, விடாமல் கிராங்க் பண்ணிட்டே இருக்கனால. ஆனால் இது இதே ஒரு லோவான பேட்டரி இருந்துச்சுன்னா விடாமல் ஒரு 2 கிராங்க்லேயே பேட்டரி வந்து டவுன் ஆகிடும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பேட்டரி நம்ம அதே பேட்டரி தான் போட்டிருக்கோம், பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ண கிடையாது. நான் அப்படியே உங்களுக்கு லைவில் காட்டுறேன் பாருங்கள். நான் வாய்ஸ் கூட கட் பண்ணால் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே பேட்டரி தான் இருக்குது, பேட்டரிலாம் நம்ம மாற்றவே கிடையாது. இது வேறு ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று இருக்கும் போல், ஸோ அதனால தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. சேம் அதே தான் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் வீக்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் எங்கேயாச்சும் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.